சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மருத்துவம், பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுவையைச் சேர்ந்த மாணவன் சந்தோஷ் அகில இந்திய அளவில் 50வது இடத்தையும், புதுவை மாநில அளவில் முதலிடமும் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தையும், மாணவர் வெங்கடேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை சேதராப்பட்டு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மேற்கு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை கிழக்கு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை, சேதராப்பட்டு பழைய காலனி, சேதராப்பட்டு புதிய காலனி, சேதராப்பட்டு கிராமம், முத்தமிழ் நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் இந்தி திணிப்பை கண்டித்தும், இந்த விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடத்தை கண்டித்தும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர், வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்தது அப்பட்டமாக மீறி உள்ளதாகவும், இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமான செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும், இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலையினை திருடிய 3 நரிக்குறவ வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கரன். சிலை வடிவமைக்கும் தொழில் செய்து வரும் இவர் தான் செய்யும் ஐம்பொன் சிலைகளை வீட்டின் அருகே கடை அமைத்து விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி ஐம்பொன் சிலைகள் மற்றும் 21 சிறிய வெண்கல சிலைகள் காணாமல் போனது. இது தொடர்பாக சிவசங்கரன் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த அலெக்ஸ், முத்துப்பாண்டி, மருதுபாண்டி ஆகிய 3 பேர் திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சிலைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அபிஷேகப்பாக்கத்தில் வழிப்பறி செய்ய பதுங்கி இருந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தவளக்குப்பம் அடுத்துள்ளது அபிஷேகப்பாக்கம் கிராமம். இந்த வழியாக வெளியனூர், திருக்காஞ்சி செல்லக்கூடிய மெயின் ரோடு உள்ளது. இந்த பகுதி வழியாக இரவு நேரத்தில் செல்லும் பொழுது மக்களை வழிமறித்து மர்ம கும்பல் பணம், செல்போன்களை பறிப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு தவளக்குப்பம் காவல்துறை துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வசந்தராஜ், ஆனந்தராஜ் ஆகியோர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்குள்ள நீர்த்தார் நினைவிட கொட்டகையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதுங்கி இருந்த 3 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் சோதனை செய்த போது ஒரு கத்தி வைத்திருந்தனர். தொடர்ந்து 3 பேரையும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த வசந்த், பிசிபி நகரைச் சேர்ந்த கோவிந்தசாமி,
தவளக்குப்பம் அடுத்த சிங்கிரிக்குடியைச் சேர்ந்த ஜெயபிரதாபன் என்ற பிரதீப் என்பதும் வழிப்பறி செய்யும் நோக்கில் கத்தியுடன் பதுங்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்தனர். கத்தியையும் பறிமுதல் செய்தனர். இதில் வசந்த் என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதா என தேடியபோது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஏம்பலம் திவாகரிடம் ரூபாய் 6,000, காரைக்கால் ஆகாஷிடம் ரூபாய் 3,000, புதுச்சேரி இளைஞரிடம் ரூபாய் 5,000 என 5 பேரிடம் மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதால் மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஊர்காவல் படையினருக்கான எழுத்துத் தேர்வில் பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் தாமதமாக வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சம்பவமும் அரங்கேறியது. இந்நிலையில் மீண்டும் எழுத்துத் தேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் என 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர். சட்டப்பேரவை அருகே வந்த அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சுவாமிநாதன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து எழுத்துத் தேர்வை மீண்டும் நடத்த வலியுறுத்தி மனு அளித்தனர். காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடம் இருந்து பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நைனா முகமது என்பவரால் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடம் இருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றையும் பெற்றுக்கொண்டு இதுவரையில் பணம் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பல முறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர்கள் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறையினருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. 2026இல் மட்டுமல்ல அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த கூட்டணி தொடரும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி உள்ள நிலையில் புதுச்சேரியில் பாஜக மேலிட பொறுப்பாளராக நிர்மல்குமார் சுரானா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் அசாதாரண சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வந்த சுரானா பாஜக தலைவர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார். அதில் அதிருப்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுரானா பாஜக தேசிய தலைவர்களிடம் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் ஏதும் கூறியதாக
தெரியவில்லை. மாநில அரசு செயல்பாடுகளை வேகப்படுத்த வேண்டும் என்றுதான் கூறியுள்ளனர். புதுச்சேரி வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதலாக ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. 2026 மட்டுமல்ல, அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் கூட்டத்திற்கு வராத அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயம் அடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பேருந்து நிலையத்தில் இருந்து வேதாரண்யத்திற்கு சென்ற தமிழக பேருந்தை வேதாரண்யத்தை சேர்ந்த ஓட்டுநர் ராஜா ஓட்டி வந்தார். இந்நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் புதுச்சேரி கடலூர் சாலை அருகே தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி பகுதியில் பேருந்து வந்தபோது எதிர்பாராத விதமாக தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 40க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயம் அடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனாமில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒய்எஸ்ஆர் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த விவசாயிகளுக்கு புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் சிலை அமைந்துள்ளது. இந்த சிலையில் ஒய்எஸ்ஆர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தனர். இதனை அறிந்த புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விவசாயிகளை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து கௌரவப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மலேசியா நாட்டைச் சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் மலேசியாவைச் சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செல்வராசு, லக்ஷ்மணன், வல்மி மாறன், அப்துல் வாஹித், ருவியே, கமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவா மாநிலத்தின் முன்னாள் தலைமை செயலர் விஜயன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினர். அதைத் தொடர்ந்து ஏற்புரையினை நூலின் ஆசிரியர் குணா வழங்கினர். நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள், பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் என தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி. கல்வித்துறை அதிகாரிகளுடன் பெற்றோர்களும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதியான லபோர்த் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலிஸ் அரசு தொடக்கப்பள்ளி. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் திறப்பு விழாவில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுடன் சிறப்பித்தது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஜப்பான் நாட்டில் ஊக்க விருது பெற்ற காரைக்காலைச் சேர்ந்த சிறுவனுக்கு வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. காரைக்காலில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் ஆதவன். இவர் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது போர்ட்டபிள் ஃபோல்டிங் ரைட்டிங் டேபிள் வடிவமைத்து மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார்.
இதனை மெருகேற்றி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பரிசு பெற்றிருந்த நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பங்கேற்று ஊக்க விருது பெற்று வந்துள்ளார். மாணவரை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்ட வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் மாணவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோட்டுச்சேரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் காரைக்காலைச் சேர்ந்த பிரகாஷ் ஆணழகன் பட்டத்தை தட்டிச் சென்றார். புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் மசில்ஸ் பேக்கரி சார்பில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் காரைக்கால் ஆணழகன் போட்டி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தையும் முதல் பரிசையும் காரைக்காலைச் சேர்ந்த பிரகாஷ் தட்டிச் சென்றார். 2வது பரிசை புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் வெற்றி பெற்றார். மேலும் ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்து ஆணழகன் போட்டியினை கண்டு ரசித்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு திருபுவனை பெரியபேட் ராஜநகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் ராஜநகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவகுமார் மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் உணவகம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவினையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த ரெட்டனை திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழாவில் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழாவின் முதலாவது நாள் துவாரஜாரோகணம் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பும் என்ற ஆன்மீக சொற்பொழிவும் நாடகமும் நடைபெற்றது. இரவு தர்மராஜர் திரௌபதி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஜோடிக்கப்பட்ட சப்பரத்தில் திருவீதி விழா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்ற தேர் திரும்பும் திருவிழாவில் ஏராளமான ஒடிசா மக்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி அருகே ஜெகநாதர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புதுச்சேரி உக்டல் சமாஜ் சார்பில் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. ஜெகநாதர் சகோதரர் பாலபத்ரா, சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோருடன் குண்டிச்சா கோவிலில் இருந்து நிரந்தர வசிப்பிடமாக ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் விழா நடத்தப்பட்டது. புதுச்சேரி உக்டல் சமாஜ் சுபாஷ் சந்திர பரிஜாவின் தேர் துடைத்தல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது. தாகூர் கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் மேற்பார்வையில் ரதம் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வசிக்கும் ஒடிசா மக்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே வடதொரசலூர் கிராமம் அமைந்துள்ளது.
இங்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள மூப்பனார் கோவில் தெருவில் வசித்து வரும் பொதுமக்கள் சிலருக்கு திடீரென வாந்தி, மயக்கம் மற்றும் லேசான காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அனைவரும் தியாகதுருகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் 7 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்தபோது எலிக்காய்ச்சல் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. குடிநீர் மூலம் ஏற்பட்ட தொற்று காரணமாக இவர்களுக்கு எலிக்காய்ச்சல் பரவி இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அக்கிராமத்தைச் சேர்ந்த மேலும் பலருக்கு நோய் பரவி இருக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக அச்சம் ஏற்பட்டுள்ளது. பெய்ஜிங் உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிராக அந்நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்தது. ராணுவ நடவடிக்கை என்ற பெயரிலான இந்த போரானது 2 ஆண்டுகளுக்கும் கூடுதலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் தூதரக அளவிலான பேச்சுவார்த்தை வழியே சமரசம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. உலக நாடுகளும் இதனை முன்னிறுத்தி வருகின்றன. எனினும் போரானது முடிவிற்கு வராமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹங்கேரி நாட்டின் பிரதமர் விக்டர் ஆர்பன் போரில் ஈடுபட்ட ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கடந்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். நீண்டகால போரை முடிவுக்கு கொண்டு வந்து இரு நாடுகள் இடையே அமைதி திரும்புவதற்கான நலன்களுக்காக ஆலோசனை மேற்கொள்வதற்காக அவருடைய இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் திடீரென சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரை சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்று நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு பற்றி சீனாவில் இருந்து வெளிவரும் சிசிடிவி என்ற அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைதிக்காக தீர்வு ஏற்பட வேண்டும், இதற்கு உலக நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என்று அதிபர் ஜின்பிங் கேட்டுக்கொண்டார் என தெரிவித்துள்ளது. லாஸ் வேகஸ் 48வது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டி அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று காலை லாஸ் வேகஸில் காலிறுதியில் இறுதி அணி ஆட்டத்தில் கொலம்பியா, பனாமா அணிகள் மோதின. இதில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய கொலம்பியா 50-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை பந்தாடி அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதியில் உருகுவே அணி கொலம்பியாவை சந்திக்கிறது. மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா கனடாவுடன் மோத உள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.